இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இனிமே இருசக்கர வாகனங்கள்ல ஏபிஎஸ் அப்படிங்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அதிரடியா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பை எடுத்து நிறைய பேர் வந்து இதற்கு கோரிக்கைகளும் விடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வாகன உற்பத்தி நிறுவனங்கள் வந்து கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்கள்ல, அதாவது டூ வீலர்ஸ்ல வந்து இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு முறையை வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு. இதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்துறதுக்கு கூடுதலா வந்து 5000 இருந்து 6000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தாலுமே கூட இப்போ வந்து சாலை போக்குவரத்துல வந்து விபத்துக்கள் அப்படின்றது அதிகரிக்க தொடங்கிட்டு, முக்கியமா வந்து ஒரு வாகனத்தை இயக்குறதுல வந்து பிரேக் அப்படின்றதோட பங்கு வந்து முக்கியமா பார்க்கப்படுது. சோ அப்படி இருக்கும்போது வாகனங்கள்ல வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்னா நிறைய விபத்துக்கள் வந்து நடக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. சோ இதையெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதுசா இந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது வாகனத்துல வந்து பிரேக் சரியா பிடிக்க மாட்டேங்குது, லாக் ஆகுது அப்படின்ற ரீசன்காக இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றத கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கட்டாயம், அதாவது 2026 அடுத்த ஆண்டுல வந்து கட்டாயமா வாகனங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய வாகன உற்பத்தி நிறுவனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருசக்கர வாகனத்துல ஏபிஎஸ் அப்படின்ற பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இத பொருத்துறது மூலமா வந்துட்டு வாகன ஓட்டிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும், வாகன ஓட்டிகளுடைய விபத்துக்களை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதே வந்து வாகன உற்பத்தி நிறுவனங்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அதாவது இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா 125 சிசி அப்படிங்கிறதுக்கும் குறைவான திறன் கொண்ட வாகனங்கள் தான் அதிக அளவுல வந்துட்டு இருக்குது, விற்பனை செய்யப்படுது. சோ அதுல வந்துட்டு இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்தணும் அப்படின்னா கொஞ்சம் காலக்கெடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகன உற்பத்தி நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதையெல்லாம் எந்த கோரிக்கைகளையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த வாகன ஓட்டிகளுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ நீங்க வந்து டைம் கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வேலைக்கே ஆகாது, அவங்களுடைய பாதுகாப்பு விதிமுறைகள்ல எந்த விதமான மாற்றங்களையும் நாங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வாகன நிறுவனங்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. அதாவது இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இந்த ஏபிஎஸ் அப்படிங்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்துறதுக்கு வந்து 5000 இருந்து 6000 ரூபாய் வந்து கூடுதலா செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி இருக்கும்போது வாகன உற்பத்தி நிறுவனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே வாகனங்களுடைய விலையை வந்து நிர்ணயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய புதிய ஜிஎஸ்டி நடைமுறை வந்து அமலுக்கு வந்துருச்சு. சோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த டூ வீலர்ஸ் உடைய மோட்டார் வெஹிக்கிள்ஸ் உடைய விலைகள் அப்படின்றது கணிசமா குறைஞ்சிருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது அதிக செலவு ஆகாது அப்படின்ற மாதிரி, சோ இதை வந்து சமாளிக்க முடியும் வாகன உற்பத்தி நிறுவனங்களால அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாகன உற்பத்தி நிறுவனங்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்படி வந்து அதிக அளவுல நாங்க எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்துறதால கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும், சோ எங்களுடைய விற்பனை வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிராகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 125 சிசிக்கு குறைவான திறன் கொண்ட வாகனங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்துட்டு ஹீரோ ஹோண்டா நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வாகனங்களை தான் அதிக அளவுல விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க வந்து விற்பனை செய்யும் பொழுது அதுல வந்துட்டு குறிப்பா இந்த மாதிரியான ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்துறதால அவங்களுக்கு அதிக அளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதே மாதிரி வாகன உற்பத்தி நிறுவனங்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள்ல வந்து காம்பி பிரேக் அப்படின்றத வந்து பயன்படுத்துவாங்க, இது வந்து ரொம்பவே குறைந்த செலவானது அப்படின்ற மாதிரியும் வந்து வாகன உற்பத்தி நிறுவனங்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ குறைந்த செலவு அப்படின்றப்போ இதை கூட நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வாகன நிறுவனங்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா வந்துட்டு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் பொருத்தணும், அதுதான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த காம்பி பிரேக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சீட் பிரேக்க பிடிக்கும் பொழுது அந்த வாகனத்துல இருக்கக்கூடிய 2 சக்கரமுமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 பிரேக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பி பிரேக். ஆனா இதை வந்து மத்திய அரசு நிராகரிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பயன்படுத்துறதுனால என்ன பயன் வாகன ஓட்டிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க பிரேக்க பிடிச்சீங்க அப்படின்னா 2 சைடு பிரேக்குமே வந்து லாக் ஆகாம
2 சைடு பிரேக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அது லாக் ஆகாது. சோ இதனால வந்து விபத்துக்கள் தவிர்க்கப்படும், கீழே விழுறது வந்து தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல வாகன ஓட்டிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் வாகனம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி முதல் இனிமே வந்து வாகனங்கள் உற்பத்தி செய்யறாங்க 2026ல அப்படின்னா இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்துல பாத்தீங்கன்னா சென்சார், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதால இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா வாகன ஓட்டிகளோட பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.